வணக்கம். ஜூலை 10ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பிரெண்ட் க்ரூடுடைய விலை இன்னைக்கு $76 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு பேரலுக்கு. நேற்று நம்ம செய்தி பார்த்ததுங்க $79 மேலே, கிட்டத்தட்ட $80 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு பிரெண்ட் க்ரூட் ஒரு பேரலுக்கு $76 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கின்ற செய்தி வெளியாயிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த ஈரான் போர் குறித்து. அதனால் மறுபடியும் பேச்சுவார்த்தை துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற அறிகுறி தெரியுதுங்க. கத்தார், பாகிஸ்தான் அவங்களும் அந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் துவங்குவதற்கு செயல்பட்டு வராங்கன்ற செய்தி வெளியாகி இருக்கு. நேற்று அமெரிக்கா மார்க்கெட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்குங்க. நாஸ்டாக் 1.3% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.8%, டவ் ஜோன்ஸ் 0.3% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் துவங்க இருக்கின்ற ஒரு பாசிட்டிவ் செய்தியாக இருந்திருக்கலாங்க. அந்த காரணம் இந்த 3 இண்டெக்ஸும் நேற்று க்ரீனில் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி பார்க்கும்போது சவுத் கொரியாவுடைய காஸ்பி 3% அதிகரித்தது. ஜப்பானுடைய நிக்கை 1.5% அதிகரித்தது. இது நம்ம காலையில் டைமில். நிஃப்டி 50 இன்றைக்கி ஓப்பனிங்கில் 0.7% க்ரீனில் ஓப்பன் ஆயிருக்கு. இன்ட்ராடேயில் 1% வரைக்கும் அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. அமெரிக்கா ஈரான் பதற்ற சூழ்நிலை காரணமாக ஈரான்லேருந்து இந்தியா எண்ணெய் வாங்குற திட்டம் இப்போ பின்னடைவு சந்திக்குதுங்க. ஏன்னா நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஈரான்லேருந்து எண்ணெய் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தை துவங்க இருக்கின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் அந்த டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த திட்டத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. டிசிஎஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. மார்க்கெட் முடிந்ததற்கு பிறகு அதற்கான ரியாக்ஷனாக இன்றைக்கு இன்ட்ராடேயில் 4% அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. டிசிஎஸ் தரப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய கஸ்டமர்ஸ் டிசிஷன் எடுக்கிறதுல தாமதமாகுது இந்த ஏப்ரல், மே, ஜூன் குவார்ட்டரில். ஏன்னா நிறைய கான்ட்ராக்டில் கிட்டத்தட்ட கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ரெவென்யூவாக மாறல. அந்த முடிவு எடுக்கிறது, கஸ்டமர்ஸ் அந்த முடிவு எடுக்கிறதுல தாமதம் ஏற்படுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிச்சுவேஷன் தான் அதற்கு ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க டிசிஎஸ் நிறுவனம். JSW சிமெண்ட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடேயில் 2% அதிகரித்தது. அவங்களுடைய சிமெண்ட் கெப்பாசிட்டியை அதிகரிக்கிறாங்க. 60 MTPA மில்லியன் டன் பர் ஆனமாக உயர்த்த இருக்கிறாங்க. கிரைண்டிங் கெப்பாசிட்டி அவங்க அதிகரிக்க இருக்கிறாங்க. ஸ்பிளிட் கிரைண்டிங் யூனிட் அமைக்கிறாங்க பஞ்சாப் மற்றும் UAEயில். அப்புறம் ஒரு க்ரீன்ஃபீல்ட் இன்டகிரேட்டட் சிமெண்ட் ப்ராஜெக்டை துவங்குறாங்க மத்திய பிரதேஷ். மற்றும் ஒரு சப்போர்ட்டிங் கிரைண்டிங் யூனிட் உத்தரப்பிரதேஷில் துவங்குறாங்க. க்ரீன்ஃபீல்டுன்னு சொல்லும்போது ஸ்க்ராட்ச்லேருந்து அதை அமைக்கிறாங்க. ஹெஸ்டர் பயோ சயின்சஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. டெக்சாஸ் லைஃப் சயின்சஸில் அவங்க வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேக்கையும் விற்பனை செய்கிறாங்க. 11% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. அனைத்தையும் விற்பனை செய்திருக்கிறாங்க. 2.3 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க. சாந்தூர் மேங்கனீஸ் அண்ட் அயனோஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. 2 அப்டேட் இருக்குது. ஒரு அப்டேட் அவங்க புது பிஸ்னஸில் இறங்குறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி, அகாடமி, மெடிக்கல் டிவைசஸ் மற்றும் கன்சியூமபிள் மேனுஃபேக்சரிங்கில் இறங்குறாங்க. இதற்காக சப்சிடி நிறுவனங்கள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க சாந்தூர் மேங்கனீஸ் அண்ட் அயனோஸ். மற்றொரு அப்டேட், அவங்க டிவிடெண்ட் முன்னவே அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. 50 பைசா டிவிடெண்ட். அதற்கான ரெக்கார்ட் டேட்டை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் 12ஆம் தேதி. டிடிகே பிரஸ்டீஜ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அவங்களுடைய ரூர்க்கி உற்பத்தி ஆலையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றது இன்னும் அவங்க கணிக்கலைங்க. ஆனால் இன்சூரன்ஸ் போதிய அளவில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டிடிகே பிரஸ்டீஜ். லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இன்ட்ராடேயில் கலக்கி இருக்கிறாங்க. 10% அதிகரித்தது. கம்பெனி தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. ரிலுக் இப்கோ லிமிடெடுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் லைசன்சிங் அக்ரிமெண்ட். ரீபாக் ட்ரேட்மார்க் இந்தியாவில் அவங்க பயன்படுத்த இருக்கிறாங்க. எந்த ப்ராடக்ட்ஸில் பயன்படுத்த இருக்கிறாங்கன்னா இன்னர் வேர் மற்றும் தெர்மல் வேர் ப்ராடக்ட்ஸில் அவங்க பயன்படுத்த இருக்கிறாங்க. அதற்கான எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் லைசன்சிங் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க ரிலுக் இப்கோ லிமிடெடுடன். அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு இன்ட்ராடேயில் 10% லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகரித்ததற்கு. சிஎன்சிஸ் டெக் இன்னைக்கு இன்ட்ராடேயில் 3% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. மத்திய பிரதேஷ்லேருந்து டைரக்டரேட் ஆஃப் அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கிட்டேருந்து 67 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. பர்கர் கிங் குறித்து சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. லெனக்ஸஸ் ஃபுட் ஒர்க்ஸ் அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் இப்போ கண்ட்ரோலிங் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு. செபி விதிகள் படி ஒரு கம்பெனியுடைய கண்ட்ரோலிங் ஸ்டேக் மாறும்போது அவங்க ஓப்பன் ஆஃபர் வழங்க வேண்டும். பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து 26% ஸ்டேக் வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபர் அவங்க வழங்க வேண்டும். அதை இப்போ செய்திருக்கிறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் பிராண்ட்ஸ் ஏஷியாவில் ஓப்பன் ஆஃபரை வழங்கியிருக்கிறாங்க லெனக்ஸஸ் ஃபுட் ஒர்க்ஸ். அந்த 26% ஸ்டேக்குன்னு சொல்லும்போது 20.8 கோடி இக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறுவதற்கான ஓப்பன் ஆஃபரை வழங்கியிருக்கிறாங்க. அவங்க விலை நிர்ணயித்திருப்பது ஒரு ஷேருக்கு 70 ரூபாய். நேற்று
க்ளோசிங் வந்து ரூ. 74.50 இருந்திருக்கு. நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான ஓப்பன் ஆஃபர் வரும்போது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்களும் குறைவாக தான் பெரும்பாலும் அவங்க விலையை நிர்ணயிக்கிறாங்க. அதே போல தான் இங்கேயும் நடந்திருக்குங்க. ஸோ ரூ. 70 நிர்ணயித்திருக்கிறாங்க. ரூ. 74.50 நேற்று இருந்தது. ஒட்டுமொத்தமாக ரூ. 1444 கோடி ஷேர்ஸை வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபரை வழங்கி இருக்கிறாங்க லெனக்ஸிக்ஸ் ஃபுட்வொர்க்ஸ். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மற்றும் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்திருக்காங்க. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை இப்போ அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் வாங்குறாங்க. 41% ஸ்டேக் வாங்குறாங்க. அதாவது 2.22 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ரூ. 698 அவங்க வாங்குறாங்க. ஏகேஎஸ் ஃபேமிலி ட்ரஸ்ட் அவங்க தான் ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸில். அவங்க தான் விற்பனை செய்கிறாங்க. ஸோ கண்ட்ரோலிங் ஸ்டேக் மாறுதுங்க. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதனால் செபி விதிப்படி அவங்க 26% ஸ்டேக்கு ஓப்பன் ஆஃபர் வழங்கியாக வேண்டும். அதையும் அவங்க செய்திருக்கிறாங்க. 1.4 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதான் அந்த ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 26% வருது. அவங்க விலை நிர்ணயித்திருப்பது ரூ. 698. நேற்று க்ளோசிங் ரூ. 714 இருந்தது ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். இன்னைக்கு இன்ட்ராடேல ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 3% வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்கு. அதே நேரத்தில் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கமின்ஸ் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்பெனிக்கு எதிராக பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஐடிஏடி இன்கம் டேக்ஸ் அப்பெலட் ட்ரிபியூனல் நினைக்கிறாங்க. அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க கம்பெனிக்கு சாதகமாக. அதை எதிர்த்து தான் இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. என்ன டேக்ஸ் தொகைக்கான பிரச்சனை இதுன்னா ரூ. 210 கோடி டேக்ஸ் பிரச்சனைன்றது கமின்ஸ் இந்தியா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பாம்பே ஹைகோர்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிருக்கிறாங்க. எஸ் பேங்க் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. S&P குளோபல் ரேட்டிங்ஸ் அவங்களுடைய முதல் ரேட்டிங் கவரேஜை வழங்கியிருக்கிறாங்க. எஸ் பேங்குக்கு லாங் டேர்ம் இஷ்யூர் கிரெடிட் ரேட்டிங் BB+, அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்ம் இஷ்யூர் கிரெடிட் ரேட்டிங் B ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியர் எனர்ஜிஸ் தரப்புலேருந்து 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் அவங்களுடைய சோலார் மாடியூல் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்திருக்கிறாங்க தெலங்கானாவில். அதோடைய உற்பத்தி திறன் 5.6 கிகாவாட். இப்போ ஒட்டுமொத்தமாக கம்பெனி கைவசம் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி 11.1 கிகாவாட். மற்றொரு தகவல், அவங்க பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் மற்றும் அலுமினியம் ஃப்ரேம் ஆலையை அவங்க துவங்க இருக்கிறாங்க, கட்ட இருக்கிறாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ப்ரீமியர் எனர்ஜிஸ். அதுவும் தெலங்கானா மாநிலத்தில் நினைக்கிறாங்க. இன்னொரு முறை அதை சரிபார்க்க வேண்டும். ரானே மெட்ராஸு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் நடந்திருக்கு. லாங் டேர்முக்கு முன்ன கொடுத்துருந்தது A+, இப்போ AA- உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங் A1, அப்கிரேடுக்கு பிறகு A1+. கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேடிஎம் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. இந்தோனேஷியாவில் அவங்களுடைய சவுண்ட் பாக்ஸ் டெக்னாலஜி அவங்க கொண்டு வர இருக்கிறாங்க. இதற்காக ஃப்ளிப் நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஃப்ளிப்புடைய சப்சிடி நிறுவனம் DTK வழியாகத்தான் இதை செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பேடிஎம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புல இருந்து அப்டேட்டுங்க. SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க ஸ்டேக் விற்பனை செய்கிறாங்க IPO வழியாக. இந்த தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இப்போ ப்ரீ IPOவில் அவங்க 1.4% ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க. 1655 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்துகிறாங்க. இது ப்ரீ IPOடைய டிரான்சாக்ஷன். இப்போ 126 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில். கிட்டத்தட்ட 62% ஸ்டேக். அமண்டி இந்தியா ஹோல்டிங்ஸ் வந்து 74 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில். அது 36% ஸ்டேக். IPOவில் இந்த 2 நிறுவனங்கள் தான் விற்பனை செய்கிறாங்க. SBI வந்து IPOவில் 6.3% ஸ்டேக் விற்பனை செய்கிறாங்க. அமண்டி இந்தியா ஹோல்டிங்ஸ் 3.7% ஸ்டேக் விற்பனை செய்கிறாங்க. இப்போ ப்ரீ IPOவில் 1.4% ஸ்டேக்கை SBI விற்பனை செய்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4% அதிகரித்தது. எதிர்பார்த்த அரசுகிட்ட இருந்தான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சருக்கு விவோடான ஜாயிண்ட் வெஞ்சருடைய அப்ரூவல் வரும்னு நீண்ட நாட்களில் நம்ம செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்திக்காக அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க விவோவுடன். இதில் 51% ஸ்டேக் டிக்சன் டெக்னாலஜிஸ் கைவசம், மீதம் வந்து விவோ கைவசம் இருக்கும். இதற்கு இப்போ அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. இந்த அப்ரூவலுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுக்குறாங்க டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கு? JP மார்கன் தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 14,300, புது டார்கெட் 16,700, இப்போ 13,625 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டிக்சன் டெக்னாலஜிஸ். UBS தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 13,700. மோத்திலால் ஓஸ்வால் தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 16,100 ரூபாய். HFCL இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல் 496 கோடி ரூபாய்க்கான எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு HFCLக்கு. பயோகான் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல், மைலன் 5.6% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க CNBC TV18. அதில் சிலது விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில், அதாவது அடுத்த 7 to 8 நாட்களுக்குள்ளார பிளாக் டீலில் அவங்க ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு CNBC TV18 தகவல் கொடுத்துருக்காங்க.
பிவிஆர் ஐநாக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், FIFA வேர்ல்ட் கப் காரணமாக பிவிஆர் ஐநாக்ஸ் பயன்பெற்று இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. பிவிஆர் ஐநாக்ஸ் மட்டுமல்ல, சினிபோலிஸும் பயன்பெற்றிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேர்ல்ட் கப் மேட்சஸ் அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பெரிய ஸ்க்ரீனில். பிரேசில் அர்ஜென்டினா மேட்சஸ்க்கு தான் அதிகமான டிமாண்ட் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிவிஆர் ஐநாக்ஸ் 16 FIFA வேர்ல்ட் கப் மேட்சஸை இது வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் சினிபோலிஸ் இந்தியா வந்து 14 மேட்சஸை திரையிட்டிருக்காங்க அவங்களுடைய ஸ்க்ரீன்ஸில். ஆவரேஜாக ஆக்குபன்சிஸ் எவ்வளோ இருந்திருக்கு வேர்ல்ட் கப் மேட்சஸில் தியேட்டர்லன்னா 60% சொல்லியிருக்காங்க. டிக்கெட் விலை எவ்வளோ இருந்திருக்குன்னா, மும்பையில் மட்டும் பார்க்கும்போது 340 720 இடையே இருக்குது. ஸோ ஒவ்வொரு மேட்ச்சு ஒவ்வொரு டீம் விளையாடுறத பொறுத்து அவங்க டிக்கெட் ப்ரைஸ் மாறி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ 340 720 இடையே இருந்திருக்கு மும்பையிலன்ற தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறாங்க. ஐசி எலக்ட்ரிக்கல்ஸ் IPO முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆயிருக்குங்க. 68% கூடுதலாக இன்றைக்கி லிஸ்ட் ஆயிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் மறுபடியும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கடந்த 3 நாட்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. இப்போ கடந்த 3 நாட்களில் பார்க்கும்போது 34% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபெட்ரல் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய முதல் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு S&P கிட்டேருந்து கிடச்சிருக்கு. லாங் டேர்ம் இஷ்யூர் கிரெடிட் ரேட்டிங் BBB- அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்ம் இஷ்யூர் கிரெடிட் ரேட்டிங் A3 வழங்கப்பட்டிருக்கு. நாக் பேக்கேஜிங் அண்மையில் லிஸ்டான நிறுவனம், IPO முடிஞ்ச லிஸ்டான நிறுவனம். கம்பெனியுடைய ஷேர்ஸில் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 7 லட்சம் equity ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 0.57% ஸ்டேக், 14 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நாக் பேக்கேஜ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஈடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. 7 ஓவர்சீஸ் ஃபோக்கஸ்டு ஸ்கீம்ஸில் இப்போதைக்கு முதலீடை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. SIP எதுவும் பண்ண முடியாது அதில் ஜூலை 10ஆம் தேதி முதல். என்ன காரணம்னா, உங்களுக்கு ஏற்கனவே லிமிட் இருக்குங்க, ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இருக்குது. அது பக்கத்தில் நெருங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஈடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஆனந்த் ரத்தி வெல்த் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அதற்கான ரியாக்ஷனை இன்றைக்கி இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம் OCRG டெக்ஸ்வேப், அவங்க குறித்தான ஒரு அப்டேட். செபி சில முறைகேடுகளை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 14% விழுந்திருக்குங்க இந்த நிறுவனம். BSEல லிஸ்ட் இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்க வந்து பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீமை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கு. கடந்த ஒரு ஆண்டில் 842% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஜனவரி 2025 ₹50 இருந்தது. ஜனவரி 2026 ₹475 அதிகரிச்சிருக்கு. ஸோ முறைகேடு நடந்திருக்குன்றதான் குற்றச்சாட்டு. நிறைய உள்ளுக்குள்ளரே அவங்க வந்து பணத்தை கொண்டு வந்து அதை ப்ரைஸை மேலே கொண்டு போய் அப்புறம் விற்பனை செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ள இருக்கின்ற தகவல். இவங்க நடவடிக்கை இப்போதைக்கு செபி ஒரு இன்ட்ரம் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் மீதெல்லாம்னா, இந்த நிறுவனம் OCRG டெக்ஸ்வேப் லிமிடெட், அப்புறம் 19 என்டிட்டிஸ், அப்புறம் ஒரு ஸ்டாக் புரோக்கர் ஸ்ரீனி ஷேர்ஸ் என்ற ஸ்டாக் புரோக்கர் மீது அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு இன்ட்ரம் ஆர்டர். 3 பேரும் இந்த ஷேர்ஸில் எனி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அடுத்த தீர்ப்பு வரும் வரைக்கும். அதே போல் இந்த புரோக்கர் ஸ்ரீனி ஷேர்ஸ் வந்து இந்த விசாரணை துவங்க இருக்கு மே 20ஆம் தேதியில் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் நடத்த இருந்திருக்கிறாங்க செபி. ஸோ அந்த நியூஸ் வந்த உடனே அவங்க ஷேர்ஸ் எல்லாம் விற்பனை செய்து கிட்டத்தட்ட ₹83 லட்சம் இல்லீகலாக அவங்க லாபம் பார்த்துருக்காங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது. அந்த பணத்தை இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அவங்க அதை செலுத்தி ஆக வேண்டும்ன்றதையும் அவங்க ஒரு இன்ட்ரம் ஆர்டராக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க செபி. அதே மாதிரி அவங்களுடைய ரெவன்யூ பார்க்கும்போது கீழே தான் போயிட்டு இருந்திருக்குங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவன்யூ 2022 நிதியாண்டில் ₹2 கோடி இருந்தது. 2023 நிதியாண்டில் அது .6 கோடியாக அப்படியே குறைஞ்சிருக்கு. 2024 நிதியாண்டில் வெறும் .07 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. 2025 நிதியாண்டில் 0 இருந்திருக்கு. 2026 நிதியாண்டில் .01 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது கீழே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் எப்படி ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, அந்த விசாரணை இப்போ செய்துகிட்டு இருக்கிறாங்க. வேறு ஏதாவது சொத்துக்கள் வைத்திருக்கிறாங்களா தகவல் அவங்க சொல்லலைங்க அந்த பத்திரிகை செய்தியில். சொத்துக்கள் ஏதாவது இருக்கா, ஷேர்ஸ் ஏதாவது வேறு ஏதாவது கம்பெனியில் வைத்திருக்கிறாங்களா, அந்த தகவல் எதுவும் அவங்க சொல்லலை. ஆனால் ரெவன்யூ படி பார்க்கும்போது பெரிய அளவில் நம்பர்ஸே இல்லை. இருந்தாலும் 842% அதிகரிச்சிருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் கடந்த ஒரு ஆண்டில். இப்போ செபி விசாரணை செய்து வராங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 14% விழுந்திருக்கு. க்ரோ நிறுவனத்தை ஜீரோதாவுடைய தலைவர் நிதின் காமத் விமர்சிச்சிருக்கிறாரு. என்ன காரணம்னா, க்ரோ வந்து அவங்களுடைய க்ரோ பிரைம் பிளாட்ஃபார்மில் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக அறிமுகம் செய்திருக்கிறாங்க. ஸோ இதனால தான் ஜீரோதாவுடைய தலைவர் விமர்சிச்சிருக்கிறாரு. டைரக்ட் ஃபண்ட்ஸ் என்ன ஆச்சு, எங்கே போச்சு அப்படின்றது அதற்கு இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. க்ரோ அவங்களுடைய எக்ஸ்தலத்திலையும் பதிவிட்டிருக்கிறாங்க. டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது, அதை நிறுத்தலை. அதற்கு கூடுதலாகத்தான் இந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா தெரியாதவங்களுக்காக ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம கூடுதலாக ப்ரீமியம் கட்ட வேண்டியது இருக்குங்க. ஏன்னா அங்கே ஒரு புரோக்கர் சப்போர்ட் மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நேரடியாக இப்போ நம்ம முதலீடு செய்கிறோம், நம்ம கொஞ்சம் நாமளே தான் டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு, நம்ம விலை குறைவாக வேணும், அந்த ப்ரீமியம் குறைக்கணும் அப்படின்றது நம்ம டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் போவோம், ரெகுலருக்கு போக மாட்டோம். ஸோ இப்போ க்ரோ வந்து ரெகுலரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கூடுதலாக தான் கொண்டு வரப்பட்டதே தவிர டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பதிலாக கொண்டு வரலன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க க்ரோ. ஸோ டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அது இலவசமாகவே தொடரும், அதான் அந்த ப்ரீமியம் இல்லாமல் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கொண்டு வந்திருப்பதாக இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க க்ரோ நிறுவனம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.